தனுசு ராசி நேயர்களுக்கு கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். இந்த பதிவு குரு பயிற்சி பலன் 2026, அதாவது 2/6/2026 நைட்டில் 1 நள்ளிரவு 2 மணிக்கு விடிஞ்ச 2 குரு பயிற்சி ஆக போகிறாரு. இந்த குரு பயிற்சி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தனுசுக்கு 8ஆம் பாவத்துக்கு குரு வரார். அதாவது ராசியாதிபதி 8ல். இப்போ சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவாங்க. சந்திரன் தனுசு ராசியிலையும், தனுசுக்கு உண்டான குரு சந்திரன் வீட்லேயும் 6-8 பரிவர்த்தனை. 6-8 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையா? நல்ல பரிவர்த்தனை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணாலும் சரி, உங்களுடைய கணவன் அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தனஸ்தானத்தில் குரு போகிறது யோகம் அருமையான யோகம். அப்போ அவங்களுக்கு கல்வியில் மேன்மையோ, காசு பணம் சம்பந்தமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ, தொழில் விருத்தியோ இது எல்லாமே இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ராசியாதிபதி தனஸ்தானத்தில் அந்நேசம் இல்லையா, பணத்தை சம்பாரித்து சேர்த்துறதுக்கு 99 ரூபாயை வச்சுக்கிட்டு 1 ரூபாயை சேர்த்து 100 ரூபாய் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்போது இதெல்லாம் இந்த வருட குரு உங்களுக்கு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகமாக செயல்படும். எதிர்பாராத பணம், லாட்டரி சீட்டு பணம்னு சொல்லாதீங்க, எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. 8ல் இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சுப விரயமாக செயல்படும். உங்களுக்கும் வீடு வாசல் சொத்து சுகங்கிறது, விவசாயம் செய்பவர்களாக இருந்தாலும் நீர்நிலை, அதாவது போரில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லைனாலும் இந்த வருடம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லா ராசிக்குமே. அது மட்டும் இல்லை, நகை நட்டு சேர்க்கைங்கிறது நீங்கள் இந்த வருடம் நடக்குமாங்கிறத விட இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வைக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. நகையை அடமானம் வச்சிடாதீங்க, திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அஷ்டாத்தம சனி போயிட்டு இருக்குது. அதனால் நகை அடமானம் வைக்கிறதுங்கிறது இந்த வருடத்திற்கு சிறப்பான விஷயம் இல்லை. 9ஆம் இடத்துக்கு அதிசார ஓட்டத்தில் 31/10 அதிசார ஓட்டத்தில் சிம்மத்துக்கு குரு வராரு. அந்த சமயம் திருமணம் ஏதாவது கூடுது அப்படின்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாம் திருமணம் கூடுச்சுன்னா வேண்டாம். அதிசார ஓட்டத்தில் திருமணம் செய்கிறது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. ஆனால் 8ல் குரு இருக்கும்போது திருமணம் ரெடியானா கூட தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஓகேங்களா? நவம்பருக்குள்ளே, அக்டோபருக்குள்ளே கல்யாணம் ரெடி ஆச்சுன்னா பண்ணலாம். அதுக்கு மேலே போகும்போது இந்த வருட எண்டில் திருமணம் தவிர்க்கப்படுறது தனுசு ராசிக்கு மிகவும் நல்லது. ஓகேங்களா? அப்போ இந்த ராசி வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியாக 8க்கு போகிறதுனால நீங்கள் இந்த நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் சிவாலயத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி ஒரு பூவை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அது ஒரு சிறப்பான